ஸோ என் பேர் திரிபுர சுந்தரி. நான் ஒர்க் பண்ணுறது வந்து ஐஜி கார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா ஐஜி கார் எங்கே இருக்குது அப்படின்ட்டு? எங்கே இருக்குது? எனி ஐடியா? கல்பாக்கம். ஸோ இந்திரா காந்தி அட்டாமிக் ரிசர்ச் சென்டரில் நான் ஒர்க் பண்ணுறேன் அஸ் ஏ சயின்டிஃபிக் ஆஃபீஸராக. ஆக்சுவலாக என்னுடைய கெரியர் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கம்ப்யூட்டர் சென்டரில் இருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆஃப்டர் மை கம்ப்ளீஷன் ஆஃப் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐ ஹவ் ஆல்சோ ஜாயின்ட் லைக் யூ ஒன்லி. இந்த மாதிரி கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்கிறதுக்காக ஒரு சின்ன சென்டரில் போய் நான் ஜாயின் பண்ணேன். அங்கே எனக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கிடச்சிது ஐஜி காருக்கு. அப்போ ஒரு வேகன்சி இருந்தது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ அப்போ அந்த டைமுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அப்படி தான் எனக்கு வந்து என்ன ஆச்சு, ஒரு எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாம் வச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணாங்க. ரெண்டுத்துலேயே செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணேன், அங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நான் போய் ஆஸ் ஏ சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னுடைய கெரியரில் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். தென் ஐ பிகம் ஏ scientific officer. For the past 15 years I am working as a scientific officer in Atomic Research Institute in Kalpakam. Okay ma, so அதனால நமக்கு எல்லாமே என்னதான் ஒரு சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு என்ன வரும், அங்கங்கே கிடைக்கும். நமக்கு வந்து எக்ஸ்பிளிசிட்டாக எல்லா இடத்துலையும் நம்ம என்ன சொல்ல அப்படியே பஞ்ச் ஆஃப் வந்து எங்கேயுமே நமக்கு கிடைக்காது. ஸோ அங்கங்கே சின்ன சின்ன ட்ரிகர்ஸ் நமக்கு கிடைக்கும். தட் வி ஷுட் என்ன பண்ணணும், கேட்ச் பண்ணிட்டு வி ஹவ் டு கிளைம் அப். ஸோ அப்போ தான் என்ன வர முடியும், யாருமே நினச்சிருக்க மாட்டேங்க முடியாது. As soon as I completed my BSc, I have get into a job. You think அப்போ அந்த டைம் 25 இயர்ஸ்க்கு முன்னாடி யூ திங்க் இமீடியட்டாக ஒரு ஜாப் நமக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது வந்து இட் இஸ் நாட் எ ஈஸி டாஸ்க். கரெக்ட் தானே? ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது அந்த டைம் கிடைச்சது அப்படின்னா அந்த சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி somehow it came to me and I have captured that and I have means whatever necessary things I should do, I have done that things and I could able to achieve it. ஸோ அதுதான் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு சின்ன விஷயம் நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எவ்ரிவேர் ஸ்மால் திங்ஸ் எங்கேயுமே என்ன பண்ணிகிட்டே இருக்கும், குட்டி குட்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நம்ம அதை வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னே சம்டைம்ஸ் நினைக்கவே மாட்டோம். நாளைக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு ஏன்னா 4 போஸ்ட் தான் கேட்டிருந்தாங்க. த்ரூஅவுட் இந்தியா எழுதுறாங்க எக்ஸாமு. பட் போஸ்டிங் வந்து எத்தனை, வெறும் 4 போஸ்டிங் தான். ஸோ அப்போ நான் வந்து நமக்கு ஏன் கிடைக்கும், நம்ம ஏன் அதை அப்பியர் பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு நெக்லெக்ட் பண்ணியிருந்தேன்னா என்ன இருக்க முடியாது, இந்த பொசிஷன்ல இட் கேனாட் பி இல்லையா. ஸோ அதனால தான் என்ன சொல்றேன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் எங்கே போனாலும் குட்டி குட்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு தேடி வந்துட்டே தான் இருக்கும். வி ஷுட் ஃபைண்ட் அவுட். ஓகே. ஸோ அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா எல்லாருக்கிட்டே இப்போ லேக் ஆகிறது என்னன்னா நம்ம என்ன படிக்கிறோமோ அதை வந்து ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட படிக்கணும். சின்னதாக படித்தா கூட போதும். சி ப்ரோக்ராம் நீங்கள் வந்து ஓவன் போடலைனாலும் அட்லீஸ்ட் 2 ப்ரோக்ராம் போடுறீங்கனாலும் அதில் அந்த குட்டி லாஜிக் இருக்கு இல்லையா, அந்த லாஜிக் ஹவு இட் ஒர்க்ஸ். சும்மா நானும் போட்டேன் அப்படின்னு போடுறதுக்கு பதில் ஒரு சின்ன ப்ரோக்ராம் எழுதினா கூட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதோடைய இம்பார்ட்டன்ஸ் அது எப்படி ஒர்க் ஆகுது இன் அண்ட் அவுட் வி ஷுட் thoroughly analyze and we should study. அப்போ என்ன வந்து குட்டி குட்டி திங்ஸ் இஃப் யூ நோ தட் இஸ் சஃபிஷியன்ட். நம்ம நிறைய போய் படிக்கணும், நிறைய நம்மளை ஸ்டஃப் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் சின்ன சின்னதாக படித்தா கூட அது வந்து எப்பவுமே நமக்கு ரிமெம்பர் பண்ணுற மாதிரி என்ன பண்ணியிருக்கணும், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்து வச்சுருக்கணும். ஸோ அதுதான் மெயின் திங்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு நம்ம கம்ப்யூட்டர் ஜென்ரேஷன் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு என்ன ஆச்சு, ஒரு சின்ன ப்ரோக்ராம் ஒரு கம்ப்யூட்டர் பெரிய கம்ப்யூட்டர் இருந்தாலும் ஒரு சின்ன ப்ரோக்ராம் ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு காலத்தில் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே அந்த கம்ப்யூட்டிங் அந்த பவர் இன்க்ரீஸ் ஆகி இப்போ வந்து என்னது வேர்ல்டு ஃபுல்லாக கம்ப்யூட்டர் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஸ்டேஜ்க்கு நம்ம இப்போ வந்துட்டோம். ஓகேவா? ஸோ அதோட இன்னும் அட்வான்ஸ்டு ஸ்டேஜ்லாம் என்னது இப்போ நம்ம பார்க்க போகிற பேச போகிற என்னது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ எனி ஐடியா அபவுட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யாருக்காவது? இன்டெலிஜென்ஸ்னா என்ன? வாட் இஸ் இன்டெலிஜென்ஸ்? இப்போ நம்ம ஹியூமனால பண்ணக்கூடிய இந்த 9 டைப்ஸ் நம்ம ஒரு இதை பேசுகிறோம், இல்லை நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டேலண்ட், இப்போ ஒரு பாட்டக்கூடிய திறமை, ஒரு மியூசிக்கல், இல்லைன்னா ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், அதை தவிர நமக்கு தேவையான படிப்பு, இது எல்லாமே ஒரு ஹியூமன் கேரி பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாமே என்னதான் ஒரு இன்டெலிஜென்ஸ். அப்படிதானே? அப்போ இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம ஆர்டிஃபிஷியல் நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ்னா என்னது, நம்ம ஹியூமனுக்குள்ள நமக்கு நாமே இன்டெலிஜ் பண்ணி வர ஹேபிட்ஸ் தான் வந்து என்னது நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன, இப்போ பர்பஸ்லி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கிறத அதே மாதிரி ஒரு மிமிக் மாதிரி இல்லைன்னா ஒரு டூப்ளிகேட் பண்ணுற மாதிரி அதுதான் என்னது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ
அப்போ என்ன டைப் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் we can apply பண்ணலாம்? நம்ம ஹியூமன் பண்ணக்கூடிய எல்லா இதுலையுமே வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஹியூமன் பண்ணக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸையும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம டூப்ளிகேட் பண்ணலாம். அதாவது ஹியூமன் பண்றதுக்கு பதில் நமக்கு ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹியூமன் ஒரு மெஷின் கேன் டூ ஆர் ஒரு சிஸ்டம் கேன் டூ. ஸோ அதுதான் என்னது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகேவா? ஸோ உங்களுக்கு யாராவது இப்போ ஒர்க்கிங் ஃபீல்டில் என்ன இதில் படிச்சுட்டு இருக்கீங்கல்ல, காலேஜ் எல்லாருமே காலேஜ் போறீங்களா? ஓகேங்களா? சரி, ஓகே. ஏதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ள ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் ஏதாவது உங்களுக்கு தெரியுதா? இல்லை எல்லாரும் எந்திரன் படம்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? அதுல என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ரோபோ ஒன்று கிரியேட் பண்ண. ரோபோ இஸ் நத்திங் பட் என்னது, ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஹையர் வெர்ஷன் தான் என்னது, ஒரு ரோபோ. இப்போ நீங்க அந்த மாதிரி ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாப் பண்றதுக்கு இல்லை வேக்யூம் கிளீனர் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாமே என்ன வந்துருச்சு உங்களுக்கு, நம்ம ஹியூமன் பண்ற ஒர்க்கை எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுறாங்க, மெஷின் பண்ண வைக்கிறாங்க. அப்போ என்னது, ஹியூமனுக்குள்ள என்ன கேப்பபிலிட்டி இருக்கோ அதை என்ன பண்ணிடுறோம், நம்ம மெஷினுக்கு ப்ரோக்ராமா கன்வெர்ட் பண்ணி அந்த மெஷினை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், என்ன அக்யூரசியில நம்ம பண்ணுவோமோ அதே திங்ஸை வந்து என்ன பண்றோம், ஒரு மெஷினை பண்ண வைக்கிறதா வந்து என்னது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இங்க இருக்க டெஃபினேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் யூ ஸ்கிப் வாட் எவர் ஐ எம் டெல்லிங், ஜஸ்ட் யூ லிசன் தோஸ் திங்ஸ். ஓகே. ஸோ இப்போ ஆர்டிஃபிஷியல் இப்போ ஹியூமன் பண்ணக்கூடிய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ஆர் ஒர்க்கை we are doing using some machine, using some what is that, some technology, scientific approach or engineering approach, using some technology we are developing that programs, that is called artificial intelligence. Okay. ஸோ இப்போ earlier days பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் நம்ம டெவலப் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் என்ன இருக்கும், ஒரு பேக்கேஜ் ஒன்று டெவலப் பண்ணிடுவோம், ஒரு என்ன சொல்ல இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கு ஒரு டேட்டா பேஸ் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம இன்புட் ஒன்று கொடுப்போம், அவுட்புட் இது வேணும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து ட்ரெடிஷ்னலான ஒரு கம்ப்யூட்டரோட ஒர்க். ஆனால் இப்போ எப்படி அப்படின்னா அவுட்புட் வந்து என்ன பண்ணிடுவோம், நம்ம கிட்ட இருக்கும், அது நீ இந்த இப்படி அவுட்புட் இருந்தால் என்ன மாதிரியெல்லாம் நீ பிஹேவ் பண்ணலாம், ஒரு இன்புட் எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையே திங்க் பண்ணி சொல்ல வைக்கிறது தான் என்னது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அதுதான் வந்து ட்ரெடிஷ்னல் இருக்கும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ட்ரெடிஷ்னலாக ஒரு ப்ரோக்ராம் எழுதி இன்புட் கொடுப்பீங்க, அது அவுட்புட் வந்துடும் உங்களுக்கு. ஆனால் இங்கே என்ன அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அவுட்புட் எல்லாம் நமக்கு தெரியும், ஆனால் நீ இதுக்கு என்ன இன்புட் பேராமீட்டர் கொடுத்தா இந்த மாதிரி என்னுடைய சிஸ்டம் ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி வைக்கிறது தான் என்னது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே ட்ரெடிஷ்னல் வர்சஸ் ஏஐஎம்எல் சொல்லியிருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் அப்படின்னு சொல்லும் போது இதுல there are some many categories are there. So அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா on the whole we are telling everything as a artificial intelligence. Okay. So அந்த artificial intelligence உள்ள தான் என்ன வருது உங்களுக்கு, machine learning. So machine learning is nothing but என்னன்னா இப்போ ஒரு predicting அப்படின்னா என்ன சொல்ல, இப்போ நிறைய டேட்டா பேஸ் மாதிரி நிறைய எக்ஸல் ஷீட்ல நிறைய வேல்யூஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ அப்போ வந்து என்ன இருக்கு, ஒரு காரோட வேல்யூ ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு 10 இயர்க்குள்ள கார், இப்போ இந்த மாருதி சுசுகி காரு இல்லைன்னா ஹுண்டாய் காரு, இப்போ இந்த காரோடைய இந்த மாடல் வந்து 2010ல இந்த விலை இருந்துச்சு, அப்படியே எல்லா டேட்டாவும் நீங்க ஃபீட் பண்ணிட்டே வரீங்க. அப்போ அந்த மாதிரி ஃபீட் பண்ணிட்டே வரும்போது உங்களுக்கு இப்போதைக்கு எவ்வளோ இருக்கும், சம் லேக்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கும். அப்போ இன்னும் ஃபியூச்சர்ல அப்போ இந்த மாதிரி ட்ரெண்ட் போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இந்த மாடல் காரு நான் இந்த இயர் வாங்கினோம்னா எவ்வளோ ப்ரைஸ் நான் பே பண்ணணும் அப்படின்னு நான் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா இந்த மாதிரி மாடல்ஸ், மெஷின் லேர்னிங் மாடல்ஸ், அதுக்கு வந்து என்ன தேவை, இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நிறைய தேவை. அதை நம்ம ஃபீட் பண்ணி அது ஒரு மாடல் மெஷின் லேர்னிங் மாடலுக்குள்ள நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன பண்ணும் நமக்கு, ஓகே இந்த மாடல் கார் நீங்க வாங்கணும்னா யூ ஹவ் டு ஸ்பெண்ட் திஸ் மச் அமௌண்ட் காஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அது என்ன பண்ணும் உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லும். ஸோ அப்போ இதெல்லாம் மெஷின் லேர்னிங்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்து மோஸ்ட்லி என்னதான் இருக்கும், எல்லாமே predictions. அப்போ நிறைய huge data you have to feed, you will get the predicted values. அப்போ இந்த மாதிரி இருந்தால் அதே மாதிரி இப்போ ஹவுஸ் ரெண்டிங் இந்த மாதிரி போகிறவங்களுக்கெல்லாம் 10 years டேட்டா இருக்குது. இப்போ சென்னை சிட்டிக்குள்ளே வந்து ஒரு இப்போ எவ்வளோ ரெண்ட், ஒரு 2 BHAக்கு எவ்வளோ ரெண்ட் கொடுக்கலாம், 1 BHA ஹவுஸ்க்கு எவ்வளோ ரெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வேணும் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம். ஒரு பில்டர்ஸ் வந்து பில்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்னெல்லாம் தேவை, இப்போ நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அங்கே போட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எவ்வளோ ரெண்ட் கிடைக்கும் அப்படின்றத அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சாதான் அவங்க அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ண முடியும், அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அந்த சினாரியோவில் என்ன பண்ணுவாங்க, அவங்க பாஸ்ட் டேட்டாவெல்லாம் எடுத்துட்டு அப்போ இந்தந்த இயரில் இவ்வளோ போயிட்டே இருக்கு, அப்போ நம்ம இப்போ இவ்வளோ
கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டாம். எந்த பிஹெச்கே நமக்கு அந்த ஏரியாவில் போகும், எவ்வளோ ரெண்ட் கிடைக்கும்ன்ற ஐடியாவே இல்லாமல் நீங்கள் போய் பில்ட் பண்ணால் என்ன ஆகும்? சம்டைம்ஸ் தே வில் ஃபால் இன் லாஸ் ஆல்சோ. அப்படிதானே? நீங்கள் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, எல்லாமே 3 BHK 4 BHK போட்டிருக்கீங்க, பீப்புள் ஆர் நாட் கம்மிங் ஃபார் ரெண்ட். அப்படின்னா என்ன ஆகிடும் உங்களுக்கு? அவ்வளோ பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன ஆகிடும் உங்களுக்கு? வேஸ்டாக போகும். ஸோ அப்போ இந்த மாதிரி எல்லாம் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு நம்ம எந்த வேயில் போனால் நமக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிக்கலாம், நம்ம இந்த மாதிரியான ப்ரெடிக்ஷன் அல்காரிதம்ஸ், அதுதான் மெஷின் லேர்னிங் சொல்லுவாங்க. ஸோ அந்த லேர்னிங் அல்காரிதம் யூஸ் பண்ணி we can go into என்ன டைப் ஆஃப் இது போனால் நமக்கு